கோயம்புத்தூர் வடவள்ளியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் சூப்பரான புது வீடு சேலுக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியுங்க, இங்கே வடவள்ளியில் இருக்கிற என்னென்ன வீடியோ புது வீடு சேலில் இருக்கோ அது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 BHA வீடு. பார்க்கிங் ஏரியா வந்து 21/15 கொடுத்துருக்காங்க. வடவள்ளி சுற்றி தான் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க, அது புது வீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது லிவிங் ஏரியாங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x17 கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கிச்சன் அண்ட் டைனிங் ஒன்றா சேர்த்து இருக்குது, 10x16. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காம்பேக்டான வீடு, அதாவது சைஸ் வைஸில் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஏன்னா 3.50 சென்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2150 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டியிருக்காங்க. 2 ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குங்க. ஸோ 3 பெட்ரூம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு நல்லாவே செட் ஆகும். கீழே இருக்கிற பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. 11x16 சைஸில் இருக்குது. பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரியாவும் பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம், அங்கே என்னென்னலாம் வந்து எப்படி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படியிலேருந்து இப்படி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கில் ஹாலில் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 பெட்ரூம், 1 வந்து ஸ்டடி ரூம் அப்படி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16x16 சைஸில் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோட. லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக ஒரு மேக்ஸிமம் ஒரு வாலில் வந்து என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதை வந்து வித் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 சைட்லேயுமே வந்து பெரிய பெரிய விண்டோஸ், அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் இல்லாமையே நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் நமக்கு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது, 10x16 சைஸில். இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் அண்ட் வித் அட்டாச் பாத்ரூமோட வார்ட்ரோப், லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயுமே நமக்கு வார்ட்ரோப் கவர் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க ஒரு வீட்டில் ஒரு பெரிய வேலையை, அதே வந்து முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஹைலைட்டே. நம்ம போடுற வீடியோஸ் மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வடவள்ளி சுற்றி நீங்கள் ஏதாவது வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது போக பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.